கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள், இந்த காலை வேளை நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததான ஒரு நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் பார்ப்போம். இந்த வேளையில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உங்களுக்குள்ளாக அனுப்பி இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியம். ஒரு புத்திரன், தகப்பன் புத்திரன் என்கிறதான ஒரு உறவை அவர் நிர்மாணிக்கத்தக்கவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் அந்த காலகட்டங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலங்களிலே அடிமைகள் இருந்தார்கள். அடிமைகளுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கூட அவர்கள் வளர்ந்து வருகிற வேலை வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உரிமை கொடுக்கப்படவில்லை. அவர்கள் வளர்ந்த பின்புதான் அவர்கள் தங்களுடைய தகப்பனுடைய எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த வேளையில் கூட அடுத்த வசனத்தில் பார்க்கின்ற வேளையில், ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நமக்கு கூட அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இனிமேல் அடிமைகள் இல்லை. நமக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இனிமேல் அடிமை இல்லை. நான் ஆண்டவருக்குள் அவருடைய புத்திரனாக இருக்கிறேன், அவருடைய மகனாக இருக்கிறேன். பிதா தேவனுடைய என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். ஒரு தகப்பன் மகன் என்கிறதான உறவு இருக்கிறது. அவருக்குரியதெல்லாம் என்னுடையது. அவர் அடுத்த வசனத்தில் பின்பகுதியில் சொல்கிறார், நீங்கள் சுதந்திரிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். தேவனுடைய எல்லா காரியங்களையும் நீ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம இந்த உலகத்தில் ஏதோ சாதாரணமானவர்கள் நினைக்க வேண்டாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுடைய தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் இனிமேல் அடிமைகள் இல்லை. அடிமை எப்பொழுதும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பான். அவனுக்கு எந்த விதமான உரிமையே கிடையாது. ஆனால் நாம் எல்லாவற்றையும் உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஸ்தானத்திலே நம்மை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஒரு நிலையை நாம் நமக்குள்ளாக நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்தி காத்துக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை உம்மை நாங்கள் அப்பா பிதாவே என்ற கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவீகாரத்தினுடைய ஆவியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை எங்களுக்கு காட்டினதற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.